அப்பா அப்படியா எல்லாரும் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் மட்டும் நல்லா இருப்போம். அப்பா அப்படியா நம்பிக்கை நெகிட்ட ஜமாவாரம் எல்லாம் நடக்கும். நான் பாருங்கோ அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல கடை வச்சிருக்கிறேன். அந்த கடை பக்கத்துல இது என்ன சாப்பாடு வித்தாலும் எல்லாரும் எந்த கேட்டு கேள்வியும் இல்லாம சுத்தமா அசுத்தமா கேட்கவே மாட்டீங்க. பள்ளி சாப்பிடுவீங்க. பாலுக்கு வந்து இருந்தா அது ஊதி போட்டு எடுத்து சாப்பிடுங்க அந்த பிள்ளைய. அந்த சாம்பலுக்கு கரப்பான் பூச்சி இருந்தா அதை எடுத்து அப்படியே தூளி எடுத்து போட்டு அந்த அதையும் தூக்கி அரைஞ்சு போட்டு தள்ளி அரைஞ்சு போட்டு சாப்பிடுவீங்க. இந்த வாழைப்பழத்துல எலி அரைச்சிருக்குமே அதை எடுத்து இப்படி மெல்ல நூண்டி போட்டு தூக்கி எடுத்து போட்டு சாப்பிடுங்க. சீனி சம்பளம்னு வேலை வேண்டாப்படா காசு விற்கிறேன். ஆனா அந்த சீனி சம்பளே இருக்காது, வெறும் பண்டான் இருக்கும். அதுக்குள்ளேயே கூட காசு கேட்க கம்மி வேறு என்ன செய்யண்டா ஒரு கேள்வி கேட்காதுங்க. உள்ள சீனி சம்பளம் இல்லை, நீ வெறும் பணத்தாரு ஒவ்வொரு தரம் கேட்டதில்லை. ஏன் அது பேர் அந்த பரப்பு கறி இருக்கேன், அது புளிச்சு போடாலும் அதுதான் டேஸ்ட் எடுத்து கேட்டு சாப்பிட்டுங்க. அப்படித்தான் இருக்காது. அந்த வார்த்தை அந்த ஹெட் மாஸ்டர் ஒன்று கேட்கிறேன், அந்த மக்கள் வார்த்தை ஒன்று கேட்கிறேன். அப்படித்தான் இருந்தாங்க. இப்ப இந்த குறுக்கால ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கவுன்சில் காரணங்கள் அந்த கடையை கழுவி ஊற்றி போட்டாங்க. இப்ப நான் வேறு இடத்துல வந்து வியாபாரம் பார்த்து கொண்டு இருக்கிறதா இருக்கும். இப்ப ஒரே ஒரு பிரச்சனை தான், இந்த கவுன்சில்காரங்க குறுக்கால போடுவாங்க என்ன பிழைக்கவே விடுறாங்க இல்லை. இங்க மங்களே சுத்தி கொண்டு தெரிகிறாங்களா என்ன செய்யறேன்னு அங்கே யார் ஒரு பேர் கொஞ்சம் பாருங்க. ஆஹா, மூந்தனத்தை வச்சு சிக்கன் 65 எடுத்து சூடாக்கி தலையில கட்டி விட ஒரு மாற்றம் அம்மா அம்மா என்ன பார்த்தா அம்மா மாதிரியே இருக்கு. அம்மான்னு சொல்ல அங்காண்டு சொல்லி இருந்தா ஏண்டா நான் அந்த காலத்துல கௌதமி குஷ்பு மாதிரி எவ்வளவு ஸ்டைலா நான் இப்ப இருக்கிறேன். நீங்க வந்து அக்காவும் இல்ல மக்காவும் இல்ல. நாங்கள் எந்த பேர் திங்கிரி. அப்ப நான் பூங்கிரி. எந்த பேர் ஜாங்கிரி. திங்கிரி ஜாங்கிரி என்ன பேரடா இதுக்கு? இப்படி என்ன ஃபேமிலி பேரை கட்டியலண்டா உங்களோட பேர் சொல்லுங்க பாப்போம். எங்க அம்மா பார்த்த பேர் வந்து கோடாரி. எங்க அம்மா பார்த்த பேர் வந்து கேசரி. அம்மா கோடாரியா பேச கேசரியாவே ஏடா தரியும் சரியும் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க பேர்ல. அதுவரை இருக்கும். எங்க அம்மா பேர் பக்கிரி, அப்பா பேர் கத்தரி. பக்கிரி கத்தரி திரி 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 என்ன கருவாவியதா இது எந்த எல்லாத்துக்கும் நாங்க வந்ததுக்கான கறி வாங்க வைக்கதான். கறி வாங்கவே வாங்க நானே இந்த கவன்சில்காரங்களாக என்ன கத்துக்கு வாங்க என்ன எங்க இருந்து வாங்க? இந்த குவாரியில இருந்து வா. குவாரியா? குவாரியில எந்த இடத்துல இருந்து? மறையோலங்கியில இருக்கிறான். மறையோலங்கியோ? குவாரியில மறையோலங்கி நான் ஒன்றே கேள்விப்படி. மறை இல்லாத என்ன மாறி இல்லடா, அது மேரியடா, மேரியோங்க. என்னையார்வை என்ன நரி? அப்ப அதே மாதிரி என்னையார்வை மாதிரிதான். இதுக்கு நான் நரிமுகத்துல முடிச்சிருக்கலாம்.
போய் போய் இந்த டிங்கிரி ஜாங்கிரி இவங்க வந்து தொலைச்சாங்களே எனக்கு. சரி, என்னத்துல வந்த நீங்க? லோரியில வந்தேன். லோரியில? அப்ப என்ன கொண்டு என்னத்துல கொண்டு போக போறீங்க? அட பறிக்க மாட்டேன், வந்து பிஞ்சு கிடக்கு பாரு. அது பிஞ்சு ஏதாவது பட்டு நடந்து தெரியலாம போய்க்கிறாங்க. ஐயோ, தறி கட்டவங்களே, உங்களை பொருளை குட்டி கலக்கிறீங்க. உங்களுக்கு போய் நாங்க எடுத்து வரல ஆத்திரத்துக்கு என்ன செடி எடுத்து குறி வச்சு போட சொல்லி போட்டேன். ஜாங்கிரி இன்றைக்கு இவங்களை இந்த படியில் இல்லை மாறணும் சொன்னாங்க. அப்ப எத்தனை பேர் வர்றாங்க தெரியுமா? இன்னும் எத்தனை பேர் சாப்பாடு கறி எடுத்துட்டு போவோம். இன்னும் பார்க்க கொஞ்சம் நாள் கறிகள் ஸ்பெஷல் எல்லாம் இருக்கு. எத்தனை பேர் வந்தவங்க? யாரும் வந்தோம். கனடாவிலிருந்து சாதிரி வந்தவன், இப்போ லண்டன்ல இருந்து நிலக்கரி வந்தவன், பிரான்சில இருந்து பூசாரி வந்தவன், அதுல இருந்து வந்தவங்க. இந்த பாட்டிக்கு நாங்க கூப்பிடுவோம். அப்ப நீங்க போறீங்களா பாட்டிக்கு? எங்களோட உங்களோட அப்பைக்கு போக்குறீங்க. அரசக்காவையும் எங்களையும் என்று சொல்ல தானும் என்று சொல்றான். சரசக்கா சரி, இப்ப நீங்க கறி வாங்க வந்த நீங்கள் எல்லாம் கறி வாங்க வந்த நீங்கள் இப்ப எங்கட கடையில ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் இருக்கு. என்ன சாப்பிடுங்க? நல்ல சாப்பாடு இருக்குல்ல, அதை கொண்டு அவங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு, கொண்டா. சரசக்கா சொல்லுங்க. நாங்க ஒரு பிசினஸ் செய்யலாம்னு பார்க்க, உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா? இல்லைன்னா இந்த கடையை நாங்கள் எடுத்து நடத்தலாம். இந்த கடையில நான் தர மாட்டேன். எனக்கு இந்த வியாபாரத்தில நான் உங்கள்கிட்ட விட்டு தரையில. உங்களுக்கு உண்மையில பிசினஸ் செய்யற ஐடியா இருக்கும்? இந்த மொக்கமோ பிடிச்சு நாங்க எங்க டெவலப் பண்ணுவோம். இவங்களை இஞ்சையும் அவன் தம்பிய வெண்ணிலையும் தொங்குமானுக்கு எடுக்க சொல்லி இவையெல்லாம் இங்க வச்சு எங்களை வியாபாரத்தை டெவலப் பண்ணுவான். இதுதான் படி. ஜாங்கிரி திங்கிரி, இப்போ உங்களுக்கு பிசினஸ் இருக்கு. நீங்க பிசினஸ் என்னோட வடிவா ஒழுங்கா செய்வீங்கன்னு சொன்னா நான் உங்களை பார்ட்னரா செய்து கொண்டு எங்களோட பிசினஸ் டெவலப் பண்ணுவோம். நல்ல காசு அல்ல, சரியோ? நல்ல காசு அல்ல. உங்களுக்கு ஓகேன்னா நான் இந்த பிசினஸ் உங்களோட சேர்த்து எல்லாம் செய்யலாம். அந்த பிசினஸ் உண்மையிலேயே சாத்தியம் அப்படின்னா நாங்க ரெடி. டிகிரி ஒன்றுமில்லை. அங்க அதுல தட்டி வேன் நிக்குது இல்ல, அந்த தட்டி வேன் எடுத்துக்கொண்டு போய் வண்டியில எந்த தம்பி முரசு இருக்கிறான் அவன் அங்க தொங்குமான ஏற்றி விடுவான். அதை நீங்க இங்க கொண்டு வரணும். தொங்குமான என்னென்று கொண்டு வர்றது? ஓடி தெரியாது. அது தொங்குமான உரிச்சு போட்டு நல்ல அது இங்க போனது அப்படியே கட் பீஸ் பீஸ் ஆக்கி போட்டு அந்த மாட்டிறைச்சியில கலந்துட்ட மாட்டா மாட்டுக்கறி. இதுதான் கற்பூரம் மாதிரி. கற்பூரம் எனக்கு உங்களை பார்த்த உடனே அந்த கற்பூரம் மாதிரி எனக்கு தெரிஞ்சிட்டு சப்ப பொங்கலுக்கு அனுப்பினா இந்த நாங்கள் வெளிநாட்டு காசு பார்க்கலாம். அவங்க எல்லாம் உங்களுக்கு நத்தி இங்க தெரியும். அடுத்தது இப்ப டிகிரி நீ போய் அந்த தெருவல்ல தெரியுது நன்றி இல்லை சின்ன அங்க பின்னாலே இல்லை. அந்த தெருவல்ல அங்க அந்த வாசால் அடி அங்க அந்த பள்ளிக்கத்தை அடி அங்க அவரோட ஆசுபத்திரி எல்லாம் கிடைக்கல. அங்க இருக்கிற அந்த நன்றி உள்ள ஜீவனை எல்லாம் பிடிச்சு கொண்டுதான் என்னத்துக்கு நம்மளுக்கு தெரியல. ஆத்திரச்சியோட கிளந்து அதை கிளப்பி விடுவோம்.
இவன் இந்த 70 பேச்சுக்காரங்க இருக்காங்கல்ல, அவன் நாளைக்கு அவங்க அந்த ஓன்று கூடலாம் ஆட்டை வச்சு கேட்டிருக்காங்க, கோடிகளை வச்சு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த ஆட்டை வச்சு கொஞ்சம் கலந்து கொடுத்துருவோம். வெளிநாட்டு பிடிக்க மாட்டாங்க ஆடு இருந்தாங்கல்ல, அவங்க பிடிக்க மாட்டாங்க. இப்ப வேற விளங்குது. ஏன் இந்த ஆஸ்பத்திரி எல்லாம் நிறைஞ்சு வழியுது? ஒருத்தரம் பிடிச்சாங்க தம்பி என்ன உனக்கு தரதக்கா? நான் பார்க்காத போலீஸ்காரனு, நான் பார்க்காத கவுன்சில்காரனு. அவங்க கைக்குள்ள கை விட்ட போட்டு விட்டா அப்படி அவகமா இருப்பாங்க. அப்ப ஆட்டுக்கறிக்குல நன்றியுள்ள நியாயம், மாட்டுக்கறிக்குல இருந்து வர்றது தொங்குமானம். சரசக்கா நீங்க வேற லெவல் தான். நாங்க வரல, இது மட்டுமே. இன்னும் எத்தனையோ பிசினஸ் இருக்கு தெரியுமோ? அந்த இந்த வீட்டுக்கு பின்னாடி எத்தனை பப்பாசி மரம் இருக்கு ஏன்னு தெரியுமோ? இது தெரியாது. உங்களோட சாப்பாடு சாப்பிட்டா வயிற்றால வலிக்கும். ஆனா அது என்னத்தை வச்சிருக்கிறோன்னு எங்களுக்கு தெரியல. அது வயிற்றால அடிக்கிறோன்னு கதை சொல்ல முன்னா என்னத்துக்கு வேணும் பப்பாசி கேட்க வேணும். சாப்பாடு சாப்பிடுறது பப்பாசியில என்ன செய்ய போறீங்க? முன்னாடி மாதிரி இருக்கும். கருப்பா கருப்பா சின்னதாக அடா பப்பாசி கொட்டையும் மிளகுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிப்பிய? சாப்பிட்டு பார்த்தா தெரியும். சாப்பிட்டு பார்த்தா சாப்பிட்டா புறாது தெரியும். சாப்பிட தெரியாது தானே. இங்க இந்த வெளிநாட்டுல எல்லாம் ஏற்றுமதி செய்யறதுக்கு அந்த மிளகு பப்பாசி கொட்டையை அங்க டாலர்ஸ்ல இங்க பவுன்ஸ்ல. அப்ப சரதகாவோட திரைப்படத்துக்கு போனா கலப்படம் தான் ஓடுது. அங்க வர தாத்தா கூட நினைக்குது. அங்க 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 தாத்தா கூட நினைக்குது தெரியுமே. எனக்கு வச்சுக்க தெரியுமே. ஆமா, இதுக்கு சீரியஸா கூப்பிட்டு நாங்க விசாரிச்சு பாக்கணும் வேணுண்டு. அது தெரியும். என்ன பெரிச்சாலி அப்படிங்கிறதுதான் வச்சிருக்கல இந்த இது. அட தாத்தா கூட இங்க வெளி பிடிச்சது பார்த்துக்கிய? அதே தான் தெரியாது. இந்த பூனை இப்படி கொளுத்து போயிருக்கும். நடக்க நடக்க எல்லாமே இப்படி தெரியும். அது என்ன டெய்லி குடிக்கணும் நடந்த ஓடிடும். அப்ப என்ன அது உரிச்சு போட்டு கோழி விற்கிற விலை இருக்கு. கோழியை வச்சு விற்கிற விலை தெரியுமா? என்ன விலை இது தெரியாம நீ என்ன பிசினஸ் செய்ய போற? கோழி விற்கிற விலைக்கு அந்த பூனையில உரிச்சு போட்டு அதோட அப்ப அந்த கோழியும் அந்த 70 பேச்சுக்காரங்க போகுதோ? அந்த கோழியோட அருவும் போது கையும் கடற்கடல். இந்த உலகத்துல நீங்க இந்த உள்ள இல்லா சந்தை நீங்கள் அப்ப பூனையும் மிச்சம் இல்லை. அது இல்ல, அது சரி. இப்ப நீங்க இந்த ஊர்ல ஜந்தெல்லாம் இங்கோட்டு சட்டிலாம் இப்ப சாப்பாடு வந்து அந்த மாதிரி என்ன விஷயம் தெரியுமோ? சொல்லி வேலையில பிசினஸ் பார்த்தாங்க. எல்லாம் நானும் என்ன செய்யறேன் பின்னால மிச்ச சாப்பாடுகள் எல்லாம் கொண்டு போட்டுட்டு காடு கூப்பிட்டா உலகம் எல்லாம் வந்துடும். இந்த விலை வீசிட்டாங்க. அங்கெல்லாம் வெள்ளத்துல அகல பிடிக்கிறாங்க, பிசினஸ் வச்சுக்கிறாங்க. நானும் அப்படின்னு மீன் பிடிக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு அப்படி இருந்து பீச்சு விட்டதுடா. அப்படி அவ்வளவு ஆகும். அதெல்லாம் கொண்டு வந்து தண்ணி போட்டு என்ன செடியில போட்டு போட்டு கூப்பிடுங்க. இன்னும் கிடக்கும் சொல்லுங்க. ஐடியா இருந்தா கடவுள் தலையில சுத்துது.
தம்பி வாரணும் தான் எங்கேயோ காணும் அமிர்து ஆருக்கு ஜாங்கிரி தலையை சுத்தி கொண்டு ஆக வந்து வீட்டுல இப்பதானே எல்லாருக்கும் சாப்பிட்டுனீங்க இந்த உலகத்துல தரையில நிக்கிறதெல்லாம் உங்களோட சட்டியெல்லாம் பெருசு அப்படி இல்ல எல்லாரும் கடல்ல தான் வலை வீசி பார்த்துருப்பீங்க நான் தரையில வலை வீசினேன் அவ்வளவுதான் இப்ப கூட ஜாங்கிரி டிங்கிரி என்று 2 கணத்தை காக்க நான் வலை வீசாமலே எப்படி இருக்கிறேன் ஆற வேற வீசு ஆறு வேலை வீசுறேன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்ப கிளம்புமா மாமியார் வீட்ட என்ன சொல்ற மாமியார் வீட்டா மாமியார் வீட்டு நாங்கள் இந்த உலகத்துல எல்லா ராணியும் பார்த்திருக்கிறோம் இந்த உலகம் கண்டதில்லை சரியா ஆனா என்ன பாக்குறீங்க நாங்களா அப்பவே வீதி ராராண்டு இவங்கள் ஆட்டம் கூட்டம் யோசிச்சிருக்கணும் நான் என்ன சந்தேகப்படாம விட்டேன் எப்படி இவங்களை உள்ள நினைஞ்சு எங்களை வார புள்ளியெல்லாம் எடுத்து போட்டாரு சேர்ந்து செய்யறோம்னு சொல்லி கேட்டுட்டாங்க நீ உடனே பண்ணிட்டு இந்த வேலையை சரி ஒண்ணும் பயப்படாது எனக்கு கீழே இருந்து மேல வரைக்கும் ஆட்கள் இருக்கு இப்போ ஒரு போன் போறேன் ஹலோ மேல வரதராஜனம் எங்க சின்ன பிரச்சனை உனக்கு பதவி போயிட்டுதோ ஆனா பாடி இந்த நேரத்தில் எதை சொல்லணும் சரி ஒரு போன் கொய்யா நிக்கிறீங்க உள்ள வாங்கடா உங்களை பிடிச்சிட்டாங்க ஒரே வழிதான் இருக்கு யோசிக்காத எத்தனை பேரை காட்டு பாங்க ஒரு தடவை போட்டு கூடாதுன்னு சொல்லி அதுவே எல்லாம் பிடிச்சாரா கரியா அது நான் பிடிச்சா பரவாயில்ல கரியாக்கி சட்டியில போட்டு நிக்கதான் தொங்குமான எக்ஸ்போர்ட்ல பிசினஸ் மேக்னட் இந்தியா கால வேலைக்கு முடியுமா சனீஸ்வரன் ஆடிதானே பார்த்திருக்கீங்க இப்ப இந்த தம்பி புறசுமாற இந்த ரதீஸ்வரனோட ராகு சேர்ந்து ஆடுமே இல்ல அந்த கோரதாண்டவத்தை இனிமேதான் பாப்பீங்களா